कामाक्षी कामकोटिपीठवासिनी कामाक्षी कामकोटिपीठवासिनी कामाक्षी कामकोटिपीठवासिनी कौमारी कुसुमद्युति हेमाभरणभूषणि समस्त साम्राज्यदायिनी समस्त साम्राज्यदायिनी सद्गुरुगुह जननी कामाक्षी कामकोटि पीठवासिनी சக்தி பீட்டங்கள்ல ஒன்று என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல காமாட்சியாக அம்பாள் வீற்றிருக்கின்றாள். காஞ்சிபுரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அம்பாளுடைய ஒட்டியான பகுதி, அதாவது இடுப்பு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டியானம் போடக்கூடிய இடம், அந்த ஒட்டியான பகுதியான அந்த பகுதி இந்த இடத்துல வந்து விழருது. அதனால் சக்தி பீட்டங்கள்ல ஒன்று இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். வித்யா பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமானது. அப்படிப்பட்ட வித்யா பீட்டங்கள்ல காஷ்மீரம் என்று சொல்லக்கூடிய காஷ்மீருக்கு எவ்வளவு மகோன்னதம் உண்டோ அதே அளவுக்கு மகோன்னதம் இன்னொரு இடத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி, எத்தனை நகரங்கள் இருந்தாலும் வசிக்க முக்தி கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் அம்பாள் காமாட்சியாக வந்த கதை சற்று சுவாரஸ்யமானது. அதாவது வழக்கமா அம்பாள் தபஸ்க்கு வருவா இல்லையா, இதுலயும் அதாவது ஒவ்வொரு கல்பங்கள்ல அம்பாளுடைய லீலை ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது காமாட்சி காமகோட்டி பீட்டவாசினின்னு சொல்றோம். அப்போ காம அக்ஷி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதை கேட்கும் பொழுதே நமக்கு தெரியறது யாருக்கு இவ அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. மன்மதன் என்று சொல்லக்கூடிய காமனுக்கு அனுகிரகம் பண்ணினவள் இந்த காமாட்சின்னு சொல்லக்கூடிய தேவியானவள். அங்கமற்றவனுக்கு பொங்கும் மருளாக அவள் செய்த திருலீலையானதே இந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக அவள் இன்றும் இருந்து நம் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. ஒரு சமயம் என்ன ஆறுது, மன்மதன் அம்பாள் இடத்துல வந்து பிரார்த்தனை பண்றாராம். மன்மதன் யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் மகாவிஷ்ணுனுடைய புள்ள. அப்படி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுனுடைய சகோதரியான அம்பிகை மன்மதனுக்கு அத்தை என்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கா. அதோடு இல்லாத மன்மதன் வந்து அம்பாள் உபாசனை பண்ணக்கூடியவர். க்ளீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜம் மன்மதனுக்கு தான். அப்படி மன்மதன் அம்பாள் உபாசனை பண்ணக்கூடியவர், மற்றொரு பக்கம் அத்தை. அப்படி இருக்கிறச்ச வந்து கேட்கிறாராம், எல்லாரும் என்னவோ ஒரு வில்லன் மாதிரி பார்க்கிறா இல்லையா. காமன் மன்மதன்னு சொன்னாலே தப்பானவன்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உருவாச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய கணவர் அதாவது பரமேஸ்வரன் என்னை நெற்றிக் கண்ணால எரித்தது தானே இதுக்கு முக்கியமான காரணம். நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டார். உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லித்தானே நான் வந்து எல்லாம் பண்ணினேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்போ கல்யாணம் பண்ணிண்டாச்சு, குமார சம்பவம் ஆயாச்சு, நீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் உலகத்திற்கு என்மேல் இருக்கக்கூடிய பார்வையானது மாறவில்லையே, நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஆகியே தீரணுங்கிறார். அப்போ அம்பாள் சொல்றா, அதான் உன்னுடைய உருவத்தை திரும்ப கொடுத்து ரத்தி கண்ணுக்கு மட்டும் நீ தெரியற மாதிரி பண்ணியாச்சே, அதுக்கு மேல என்ன வேணுங்கிறார். அதெல்லாம் பத்தாது, பரமேஸ்வரன் என்ன உபாசனை பண்ணணும்.
பரமேஸ்வரன் என்னை நோக்கி தபஸ் பண்ணணும், இது நடந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறச்ச அவனுடைய கோரிக்கையானது ரொம்ப ரொம்ப நியாயமாக இருந்தது. இதுலேருந்து நிச்சயமா அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே தீரணும் அப்படின்னு அவளும் நினைத்தாளாம். அப்படி அம்பாள் இந்த காஞ்சிபுரத்துல மன்மதனுக்காக என்ன பண்றாளாம், பரமேஸ்வரனை போய் அப்படி அழகா ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறாளாம். பார்வையை பார்த்துட்டு இவ பாட்டுல கிளம்பி வந்துட்டா. கிளம்பி இங்கே வந்து ஒரு தபஸ்வினியாக இருக்கா. ஏக ஆம்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரம் தனியாக உனக்கு தெரியுங்கிறார் பரமேஸ்வரனே. இது மற்றொரு சமயத்தில் அவள் தபஸ் பண்ண வரும் பொழுது அப்போ அந்த ஒரு ஆம்ரம், ஏக ஆம்ரம் மரமே, அந்த விருட்சமே வேதமாக இருக்கின்றது, வேதமே விருட்சமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஏக ஆம்ரத்துக்கு கீழே இவளே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாளாம். அதுதான் ஏகாம்பிர, அதாவது ஏக ஆம்பிரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஈஸ்வரன்கிறதுனால ஏகாம்பிரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஏகாம்பிரநாதன், கட்சி ஏகாம்பிரநாதன் என்று சொல்லக்கூடியவர் அங்க தபஸ் பண்றா. பரமேஸ்வரன் என்ன பண்றாரு, இவளை தேடி வரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ அம்பாள், நான் வந்து தபஸ்வி, நான்லாம் இப்ப யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதாக இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லம்மா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தாபம் இருக்குங்கிறச்ச, அப்போ ஒன்று பண்ணணும், நான் சொல்றதை கேட்டால்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, நீங்கள் மன்மதனை நோக்கி தபஸ் பண்ணணும்னு சொல்றா. இல்லை என்னால் அது முடியாதுங்கிறார். இல்லை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறச்ச இவர்களுக்குள்ள வாக்குவாதமாகி என்னாச்சு, பரமேஸ்வரன் அம்பிகையினுடைய கையை பிடிச்சு இழுக்க போறார். அப்போ கோட்டி காமன்களை உருவாக்குறார். மகாவிஷ்ணுவானவர் கோட்டி விஷ்ணுக்களை உருவாக்கினாலாம். இவர் பரமேஸ்வரன் கோட்டி ருத்ரர்களை உருவாக்குறார். இந்த கோட்டி ருத்ரர்களுக்கும் கோட்டி காமன்களுக்கும் நடுவுல யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாளோ அவளே வெற்றி பெற்றவர் என்று சொல்ல, அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேட்க வேண்டும் என்று சொல்ல, சக்தியின் பார்வை கோட்டி காமன்கள் மீது இருந்ததுனால இங்க கோட்டி காமன்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு. இப்ப இந்த கோட்டி ருத்ரர்கள் தோத்து போயாச்சு. அப்ப என்ன பண்றது, பரமேஸ்வரன் மன்மதனை உபாசனை பண்ணித்தான் ஆகணும். அது மாதிரி ஒரு லீலையானது நிகழ்கின்றது. அதன் பிறகு பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த திரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பிரம்மதேவரை கூப்பிட்டு அம்பிகையானவள் சொல்கின்றாள். அப்படி நிகழ்ந்தது பங்குனி உத்திரத்தன்று நிகழ்ந்தது காமாட்சி கல்யாணம். இப்ப இந்த கோட்டி காமன்கள் இந்த ஊர்ல இருக்கா, கோட்டி ருத்ரர்களும் இருக்கின்றார்கள், கோட்டி விஷ்ணுவும் வந்தாச்சு. இவர்களுக்கெல்லாம் இருக்க இடம் என்ன பண்றதுன்னாலா அம்பிகை சொல்கின்றார், இவர்களெல்லாம் இங்கு வந்தார்கள் என்று வரலாறு பேச வேண்டும் அல்லவா, அதனால என்ன பண்ணலாம், அவரவர் கோவிலின் விமானங்களில் அவரவருடைய இஷ்டமா இருக்கிறவர்களை நம்ம வச்சுடலாம் அப்படின்னு சொல்ல, கோட்டி காமன்கள் என்னுடைய விமானத்தில் இருக்கட்டும் என்று காமாட்சி சொல்ல, அந்த விமானத்திற்கே காஞ்சி காமகோட்டி விமானம்னு சொல்றோம். அதனால தான் அந்த காமகோட்டிங்கிற வார்த்தை. அதே போல இந்த ருத்ரகோட்டிகள் எல்லாம் எங்க போறா அப்படின்னு பார்த்தா, ருத்ரகோட்டி விமானம் ஏகாம்பரநாதர் கோவில். இங்க இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு கோட்டிகள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வரதராஜ பெருமாள் இருக்காரு இல்லையா, தேவராஜ பெருமாள் கோவில்ல விஷ்ணு கோட்டி விமானம் என்று அவர்கள் அங்கே இருக்கின்றார்களாம். இத்தனை மகாத்மியம் கொண்டது இந்த காஞ்சிபுரம். சரி, இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய, அதாவது அம்பாள் இங்க ஹேம காமாட்சியாக வரா. இந்த ஹேம காமாட்சி என்ன ஆனா